ஹாய் ஆல், நான் சரிதா பேசுறேன். வைகரை வெளிச்சத்தில் வானுயர வளர்ந்த மரங்களின் நடுவே சின்ன சின்னதாய் சிலிர்க்கும் சிங்கார மொட்டுக்களை, சிரிக்கின்ற செவ்வண்ண பூக்களை, சுற்றித் திரியும் வண்ண பட்டாம்பூச்சிகளை, இரை தேடி செல்லும் இனிய பறவை கூட்டத்தை, இதமாய் இனிமையாய் மெல்ல நடைபோடும் மெல்லிய நீரோடையை கொண்ட ஒரு அழகான பூங்கா. ஆம், அது ரொம்ப அழகான ஒரு பூங்காதான். அந்த பூங்கால எல்லாரும் தங்களுடைய காலை பொழுதுல காலை நடைப்பயிற்சிய ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு அழகான பூங்கா உங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் இருந்தா நீங்க கூட உங்க நடைப்பயிற்சிய ஆரம்பிங்க. அது உங்க மனதுக்கு சுகமாகவும் இருக்கும், உங்க உடம்புக்கு தூய காற்றோடு கூடிய விட்டமின் டியும் கிடைக்கும். அந்த மாதிரி ரொம்ப அழகா எல்லாரும் தங்களுடைய நடைப்பயிற்சிய மேற்கொண்டிருக்கிறப்போ அதுல 2 பேர் அப்பா மகன், இவங்க 2 பேரு கூட தங்களுடைய நடைப்பயிற்சிய ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுல அப்பா ரொம்ப சுறுசுறுப்பா, ரொம்ப ஆக்டிவா, ஹாப்பியா, அவரு ரொம்ப வீர நடை போடுற மாதிரி அவரு தன்னுடைய நடைப்பயிற்சிய ஆரம்பிச்சிருந்தார். அவரு எல்லாரையும் பார்த்து ஹாய், குட் மார்னிங், இன்னைக்கு உங்களுக்கு நாள் ரொம்ப நல்லா போட்டோம் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா எனர்ஜெட்டிக்கா பேசிட்டு அவரு நடந்துகிட்டே இருந்தாரு. அந்த அளவுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காவோ இல்ல சுறுசுறுப்பாவோ ஒரு ஹாப்பியோடையோ அவங்க பையன் அவர் கூட நடக்கல. அவர் ரொம்ப ஸ்லோவா டல்லாதான் அவர் பின்னாடி நடந்துட்டு வந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா கிட்ட, அப்பா, நீங்க மட்டும் எப்படி இவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க? எனக்கு புரியவே இல்லை. என்னால் ஹாப்பியாவே இருக்க முடியல, ஏன் வாழ்க்கையில எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு சொல்லிட்டு இருந்தான். அப்ப அவன் சொன்னா, நீங்க முன்னாடி எல்லாம் கூட உங்ககிட்ட ஒரே ஒரு சைக்கிள் தான் இருந்தது. அந்த சைக்கிள்ல ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி நீங்க அந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டே உங்க வேலைக்கு போயிட்டு திரும்பவும் அந்த 5-6 கிலோமீட்டர் நீங்க சைக்கிள்லயே வீட்டுக்கு திரும்ப வந்து எங்க கூட எல்லாம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நம்ம சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்ப பாருங்க, என்கிட்ட நல்ல வேலை இருக்கு, நல்ல கார், வீடு அப்படின்னு எல்லாமே இருக்கு. ஆனா அந்த மாதிரி என்னால இப்போ சந்தோஷமாவே இருக்க முடியல. ஆனா நீங்க எப்பயுமே இப்ப கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அது உங்களால எப்படி முடியுது? எனக்கு ஏன் அந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அப்பா கிட்ட பேசணும். அதுக்கு அப்பா ரொம்ப கூலா, அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு, அதை நான் உனக்கு சொல்லி தரணுமா அப்படின்னு கேட்டாரு. ஆமாப்பா, கண்டிப்பா சொல்லித்தாங்க, நான் கூட ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். இங்க சுத்தி பாரு, எவ்வளோ பட்டாம்பூச்சி பறக்குது இல்ல? ஆமா, போய் அதுல இருந்து ஒரே ஒரு பட்டாம்பூச்சி நீ பிடிச்சிட்டு வா, நான் உனக்கு அதோட சீக்ரெட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பட்டாம்பூச்சி தானப்பா, கண்டிப்பா நான் போய் பேப்பு பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா நடக்கிறான், ஓடுறான், தாவுறான், குதிக்கிறான். ஆனா ஒரே ஒரு பட்டாம்பூச்சிய கூட அவனால பிடிக்கவே முடியல. கொஞ்ச நேரம் ஆச்சு, திரும்பவும் அவங்க அப்பா கிட்டே வந்துட்டான். வந்து, சாரிப்பா, என்னால அந்த பட்டாம்பூச்சி பிடிக்கவே முடியல, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா முடியல, அது ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்த நீனா. அதனால ஒன்னும் கவலை இல்லப்பா, பரவாயில்ல, பாத்துக்கலாம். நீ இப்ப ரொம்ப டயர்டா இருக்க, வா நம்ம போய் அங்க போய் உட்காரலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னு ஒரு பெஞ்சுக்கு கூட்டிட்டு போறாரு. 2 பேரும் அங்க போய் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்றாங்க. இவங்க அமைதியா உட்கார்ந்துருக்க அந்த கொஞ்ச நேரத்துல ஒரு அழகான பட்டாம்பூச்சி அப்படியே மெல்ல பறந்து வந்து
அவனுடைய கைகள்ல உட்காருது. அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இவ்வளோ நேரம் நான் ஓடுனேன், என்னென்னமோ ட்ரை பண்ணேன், அப்பெல்லாம் என்னால இந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கவே முடியல. இப்ப பாருங்க, அதுவா வந்து உட்கார்ந்துருக்கு, எவ்வளவு அழகா அப்படின்னு சொல்ற. அவ்வளவுதான், நீயே சொல்லிட்ட பாரு அந்த சீக்ரெட்ட அப்படின்னு சொன்னாரு அவங்க அப்பா. சீக்ரெட்டா? அது நான் சொன்னனா? எனக்கு புரியலையே அப்படின்னு அவங்க பையன் கேக்குறான். உடனே அவங்க அப்பா சொன்னாரு, அந்த காலத்துல என்கிட்ட இருந்தது ஒரே சைக்கிள் தான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவ்வளவு தூரம் போய் வேலை செஞ்சுட்டு திரும்பவும் வந்தேன். ஆனா என்கிட்ட அன்னைக்கு இருந்தத நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். அதுல எனக்கு ஒரு பெரிய திருப்தி இருந்தது. அதனால அந்த வாழ்க்கைய நான் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சேன். என்னுடைய சந்தோஷத்தை உங்ககிட்டயும் நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா நீ உட்கார்ந்து உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நீ பாக்குறியா அப்படின்னு கேட்டா அது இல்லை. நீ அதுக்கு அடுத்ததுக்கு தாவி நீ தேடுறதுக்காக ஓடுற. அதனால உன் கையில என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு திருப்தி அடைஞ்சு உன்னால இப்ப இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியல. அதுதான் காரணம். நீ அடுத்தத தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்க அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாரு அவங்கிட்ட. அதே மாதிரி தானே நம்ம கூட இப்போ நம்ம கையில இருக்கக்கூடியத நம்ம பாக்குறோமா, புரிஞ்சுக்கிறோமா, திருப்தி அடையிறோமா அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லை. நம்ம இப்ப பைக் வச்சிருந்தா அடுத்து எப்ப கார் வாங்குவோம்? இப்ப நம்ம ஒரு பிளாட்ல இருந்தா எப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு போவோம்? அதுக்கெல்லாம் போனாதான் நம்ம முன்னேறி இருக்கோம், அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை தேடிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த பைக் மூலமா வரக்கூடிய சந்தோஷத்தையோ இல்ல அந்த பிளாட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷத்தையோ நம்ம அனுபவிக்கிறோமா அப்படின்னு கேட்டா அனுபவிக்க மறந்தே போயிடுறோம். ஆனா அத நம்ம கவனிச்சு திருப்தி அடைஞ்சு நம்ம சந்தோஷப்படுறப்போ அடுத்த கட்ட சந்தோஷங்கள் அந்த பட்டாம்பூச்சி எப்படி தானா பறந்து வந்து நம்ம கிட்ட உட்காருமோ அதே மாதிரி நம்மளுடைய சந்தோஷங்களும் நம்ம கிட்ட தானா பறந்து வந்து உட்காரும். இத நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் என்னுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஆல். பாய்.